Hi students, welcome to BioWorld 2020 channel. Today நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து 11th பயோபாட்னியில் 6th லெசன் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஈகாலஜி அப்படிங்கிற லெசனை இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஈகாலஜியில் ஃபஸ்ட்டு வந்து இந்த சாப்டர் அவுட்லைனில் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். என்னென்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈகாலஜி, ஈகாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ், அப்புறம் ஈகாலஜிக்கல் அடாப்டேஷன்ஸ், டிஸ்பர்சபிள் ஆஃப் சீட்ஸ் அண்டு ஃப்ரூட்ஸ். மொத்தம் வந்து 4 டாபிக்ஸ் வந்து நம்ம இந்த லெசனில் கவர் பண்ண போகிறோம். ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈகாலஜி, அதாவது இன்ட்ரொடக்ஷன் மாதிரி ஈகாலஜினா என்ன, வாட் இஸ் மீன் பை ஈகாலஜி அப்படிங்கிறதெல்லாம் டெஃபினேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துருவோம், புரியுங்களா? ஸோ ஈகாலஜி அப்படின்னு என்னென்னா த டிவிஷன் ஆஃப் பயாலஜி வித் த டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் என்வாயன்மெண்ட் இன் ரிலேஷன் டு ஆர்கானிசம்ஸ். ஸோ ஈகாலஜிங்கிறது பயாலஜியில் ஒரு டிவிஷன், ஒரு பிரான்ச்சு. ஸோ இது எதை டீல் பண்ணுதுன்னா த ஸ்டடி ஆஃப் என்விரான்மெண்ட் இன் ரிலேஷன் டு ஆர்கானிசம்ஸ். அதாவது ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வந்து ஒரு லிவிங் ஆர்கானிசம் இருக்குதுன்னா அந்த லிவிங் ஆர்கானிசத்துக்கும் அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த என்விரான்மெண்ட், சுற்றுப்புறம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த என்விரான்மெண்ட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி படிக்கக்கூடியதான் ஈகாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இட் கேன் பி ஸ்டடிடு பை கன்சிடரிங் இண்டிவிஜுவல் ஆர்கானிசம்ஸ், population, community, biome or biosphere and their environment. ஸோ இந்த ஸ்டடி வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கானிசம், ஒரு உயிரினமாக இருக்கும். அந்த இண்டிவிஜுவல் ஆர்கானிசத்துக்கும் அதை சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்போட பற்றி படிக்கிறதா இருக்கலாம். அல்லது ஒரு பாப்புலேஷன், அதாவது மோர் தென் ஒன் ஆர்கானிசம், ஒரு இடத்துல வந்து ஒரு ஆர்கானிஸுக்கு மேலே. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இண்டிவிஜுவல் ஆர்கானிசம்னா ஒரு இடத்துல வந்து ஒரே ஒரு பிளான்ட், ஒரு ஹைபிஸ்கஸ், ஒரு செம்பருத்தி செடி இருக்குது. அந்த செம்பருத்தி செடி அதை சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் படிக்கலாம். ஆனால் அது பாப்புலேஷன் அப்படிங்கிறப்ப மோர் தென் ஒன் ஹைபிஸ்கஸ், ஒரு ஏரியாவில் ஒரு 10 செம்பருத்தி இருக்குது. அந்த 10 செம்பருத்திக்கும் அதை சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பற்றி படிக்கிறது பாப்புலேஷன். கம்யூனிட்டி அப்படின்னா நிறைய ஸ்பீசிஸ். இப்போ வந்து செம்பருத்தி மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து செம்பருத்தி செடி இருக்கும். அதேமாரி ஒரு நீம், ஒரு வேப்ப மரம் இருக்கலாம். அல்லது என்ன சொல்லலாம், ஒரு பூவரச மரம், இல்லை ஒரு டேட்டுரா மெட்டல், ஒரு ஊமத்தை இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸு அந்த மாதிரி இருந்தால் அது என்னது கம்யூனிட்டி. அதேமாதிரி பயோம் ஆர் பயோஸ்பியர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸ் மட்டும் இல்லாமல் அனிமல்ஸும் அந்த இடத்துல வந்து இருந்து, அந்த பிளான்ட்ஸு, அனிமல்ஸு இதெல்லாம் இருந்து அதை சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டு, அதுக்குரிய அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்கிறதும் அந்த ஈகாலஜி அப்படின்னு சொல்லலாம், புரியுதுங்களா? ஸோ அந்த என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கானிஸுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கலாம், பாப்புலேஷனோடு இருக்கலாம், கம்யூனிட்டியோடு இருக்கலாம், அல்லது ஒரு பயோமோட கூட இருக்கலாம். அப்படிங்கிறது அந்த ஈகாலஜி அப்படிங்கிறது உங்களுக்கு இதில் சொல்லியிருக்காங்க. சரியா? சரி, இப்போ இந்த ஈகாலஜி அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெரி வெரி எசென்ஷியல், ஒரு ப்ராக்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஈகாலஜிங்கிறது என்னது, ஒரு இம்பார்ட்டன்ட், எசென்ஷியலி எ ப்ராக்டிக்கல் சயின்ஸ். ஏன்னா ஈகாலஜி சுற்றுச்சூழல் டைரெக்டாக வந்து என்னது, ஒரு செயல்முறைப்படுத்தக்கூடிய ஒரு சயின்ஸு. இன்வால்விங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், கண்டினியூஸ் அப்சர்வேஷன்ஸ் டு ப்ரெடிக்ட் ஹவு ஆர்கானிசம்ஸ் react to particular environmental circumstances and understanding the principles involved in ecology. நம்ம அந்த ஈகாலஜி ஸ்டடிங்கிறது டைரெக்டாக ஃபீல்டில் அந்த சுற்றி இருக்கக்கூடிய என்வாயன்மெண்ட்டில் டைரெக்டாக என்ன பண்ணுறோம், அப்சர்வ் பண்ணி அந்த அப்சர்வேஷன் மூலமாக நமக்கு ஒரு ஆர்கானிசம் வந்து எப்படி என்விரான்மெண்ட்டோட ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம், ப்ரெடிக்ட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த பண்ணக்கூடிய அந்த பிரின்சிபிள்ஸ் தான் இந்த ஈகாலஜியில் நம்ம பார்க்க போகிறது அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ ஈகாலஜி அப்படிங்கிறதுக்கு என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அந்த ஈகாலஜியில் இந்த டேர்ம் ஃபஸ்ட்டு, இந்த ஈகாலஜிங்கிற டேர்ம் வந்து எப்படி டெரைவ் ஆச்சு அப்படின்னு பார்த்தா, இது வந்து என்ன, 2 வேர்ட்ஸ், கிரீக் வேர்ட்ஸ், 2 வேர்ட்ஸ்லேருந்து தான் இது டெரைவ் ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஈகாலஜி இஸ் டெரைவ்டு ஃப்ரம் 2 கிரீக் வேர்ட்ஸ். ஒன்று வந்து ஆய்கஸ், இன்னொன்று வந்து லோக்கஸ். ஆய்கஸ் அப்படின்னா ஹவுஸ்ன்னு அர்த்தம், அதாவது ஒரு இருப்பிடம். லோக்கஸ்னால் ஸ்டடி. அப்போ என்ன அர்த்தம், ஒரு இருப்பிடம், ஒரு இடத்த பற்றி படிக்கிறது தான் என்ன சொல்கிறோம், ஈகாலஜி அப்படிங்கிற மாதிரி வருது. புரியுங்களா? இதை வந்து ஃபஸ்ட்டு இந்த வேர்டை வந்து ப்ரப்போஸ் பண்ணது யாருன்னா ரைட்டர்.
அவர் ப்ரொப்போஸ் பண்ணார். ஆனால் widely accepted அந்த டெஃபினேஷன் ஆஃப் ஈக்காலஜி வாஸ் given by எர்னஸ்ட் ஹெக்கல். ஆனால் அந்த ஈக்காலஜிங்கிற டேர்மை மட்டும்தான் அவர் ப்ரப்போஸ் பண்ணார். பட் அந்த ஈக்காலஜிக்குடைய அந்த டெஃபினேஷன் வேர்ல்டு முழுக்க, அதாவது உலகம் முழுக்க வந்து ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்த டெஃபினேஷன் வந்து யார் கொடுத்தா? எர்னஸ்ட் ஹேக்கல் அப்படிங்கிறவர் தான் கொடுத்துருக்காரு. சரி, இது இல்லாமல் ஈக்காலஜியோட சம்மந்தப்பட்ட சில சயின்டிஸ்ட் நேம்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அலெக்சாண்டர் வான் ஹேம்போல்ட், இவர் வந்து ஃபாதர் ஆஃப் ஈக்காலஜி. அடுத்து யூஜின் பி ஓடம், இவர் வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஈக்காலஜி. அப்புறம் ஆர் மிஸ்ரா, இவர் வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஈக்காலஜி. பாருங்கள், இப்போ ஈக்காலஜிலே வந்து பார்த்திங்கன்னா 3 சயின்டிஸ்ட் வர்றாங்க. சாதாரணமாக வெறும் நார்மலாக ஃபாதர் ஆஃப் ஈக்காலஜினா ஒருத்தர் அலெக்சாண்டர். ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஈக்காலஜி, இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஈக்காலஜி மாடர்ன் ஈக்காலஜினா யூஜின் பி ஓடம். நம்ம ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஈக்காலஜின்னு சொன்னால் யார்? மிஸ்ரா. பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் வந்து 1 மார்க்கில் வந்து கேட்பாங்க. சரி, இப்போ டெஃபினேஷன்ஸ் பார்ப்போம். யார் யார் என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த 2 பேர் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அக்கார்டிங் டு ரைட்டர் என்ன சொல்கிறாரு? த ஸ்டடி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் போத் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் இன் தேர் நேச்சுரல் ஹேபிடேட்ஸ். இவர் சிம்பிளாக என்ன சொல்கிறாரு? அதாவது ஒரு நேச்சுரல் ஹேபிடேட், ஒரு இயற்கையான ஒரு வாழிடத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்ஸோ அல்லது அனிமல்ஸோ அதை பற்றி படிக்கிறது தான் அந்த ஈக்காலஜி அப்படிங்கிறாரு. புரியுதுங்களா? ஒரு பிளான்ட்டவோ அல்லது அனிமலவோ அது இயற்கையான நேச்சுரல் ஒரு அட்மாஸ்பியரில் அந்த இடத்துல வந்து வாழக்கூடிய அந்த இதை பற்றி, ஆர்கானிஸை பற்றி படிக்கிறது ஈக்காலஜின்ட்டார். ஆனால் அடுத்து வந்து யார்? எர்னஸ்ட் ஹேக்கல் என்ன சொல்கிறாருன்னா, ecology is the study of reciprocal relationship between living organisms and their environment. அந்த லிவிங் ஆர்கானிசம் மட்டும் படிக்கிறது இல்லை, ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வந்து வாழக்கூடிய அந்த பிளான்ட்ஸோ அனிமல்ஸோ அந்த பற்றி படிக்கிறது இல்லை, அதோட அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த என்விரான்மெண்ட்டோட எப்படி வந்து அதுக்கு இடையில் வந்து எப்படி அந்த ரியாக்ஷன்ஸ் அந்த என்விரான்மெண்ட்டுக்கு அந்த லிவிங் ஆர்கானிஸுக்கு வந்து நடக்கக்கூடிய அந்த ரியாக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் படிக்கிறது தான் ஈக்காலஜி அப்படின்னு எர்னஸ்ட் ஹேக்கல் சொல்கிறாரு. சரிங்களா? இது வந்து டெஃபினேஷன்ஸ், இவங்க கொடுத்த டெஃபினேஷன் 2 மார்க் 3 மார்க்கில் கேட்பாங்க. அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து நல்லா பார்த்துங்க. 2 மார்க் 3 மார்க்கில் 2 மார்க்கில் கேட்பாங்க. மெயினாக வந்து 2 மார்க்கில் கேட்கக்கூடியது. சரி, அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஈக்காலஜிக்கல் ஹியரார்கி அப்படின்னா அந்த சூழ்நிலையில் வந்து படிநிலைகள். ஹியரார்கி மெத்தட் என்ன அர்த்தம்? படிநிலைகள், ஸ்டெப்ஸ். ஒரு ஈக்காலஜியில் என்னென்ன படிநிலைகள் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டெப்ஸ். உங்களுக்கு இந்த சார்ட்டை பார்த்தாலும் தெரியும். ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வந்து ஒரு லிவிங் ஆர்கானிசம் இருக்குது. இப்போ அந்த ஒரு சிங்கிளாக இருந்தால் அது இண்டிவிஜுவல் ஆர்கானிசம். அதே இது வந்து அந்த பிளான்ட்டோ அல்லது ஒரு அனிமலோ வந்து மோர் தென் 1 வந்தால் என்னது? அது பாப்புலேஷன். புரியுதா நான் சொன்னேன்னா இல்லையா? இப்போ சிங்கிளாக ஒரு செம்பருத்தி செடி இருந்தால் அது என்னது? இண்டிவிஜுவல். ஒரே ஒரு செம்பருத்தி இருந்தால் அது இண்டிவிஜுவல். அதே இடத்துல வந்து ஒரு 10 செம்பருத்தி செடி இருந்தால் அது என்னது? அது பாப்புலேஷன் ஆயிடுது. புரியுதுங்களா? பாப்புலேஷன். இப்போ அதே இடத்துல செம்பருத்தி செடியோட மற்ற பிளான்ட்ஸ் எல்லாம் வருது. புரியுதுங்களா? அது கம்யூனிட்டி. இப்போ செம்பருத்தி மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து அது பேர் என்னது? கம்யூனிட்டி ஃபார்ம் ஆகுது. புரியுதுங்களா? எப்படி டெவலப் ஆகுது பாருங்கள் அந்த ஒரு ஈகோசிஸ்டம். புரியுதுங்களா? சரி, இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் வந்துடுச்சு. இப்போ அதுக்குள்ளே என்ன வருது உங்களுக்கு? மற்ற லிவிங் பிளான்ட்ஸ், மற்ற அனிமல்ஸ் வருது. இப்போ வந்து அங்கே மற்ற எல்லாமே அனிமல்ஸும் வருது. அப்போ என்னது? அது ஒரு ஈகோசிஸ்டமாக ஃபார்ம் ஆகுது. இப்போ பிளான்ட்ஸ் இருக்குது, அனிமல்ஸ் இருக்குது. அனிமல்ஸ் எல்லாம் சுற்றி என்ன இருக்குது? அதை சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் ஒரு லேண்ட் சர்ஃபேஸில் அதெல்லாம் அமைஞ்சதுன்னா அது என்னது? லேண்ட்ஸ்கேப். ஒரு 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 ஏரியா டெவலப் ஆகுதா? இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸு, அனிமல்ஸு, ஹியூமன் பீயிங்ஸு எல்லாம் உருவானது. அதுக்கு பேர் என்னது? பயோம். இப்போ இதில் லிவிங், நான் லிவிங் எல்லாம் வந்து என்னது? இன்டர் ரிலேட்டடாக ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆனால் அது பேர் பயோம். இப்போ இது இருக்கக்கூடியது எதில் இருக்குது? நம்ம இந்த எர்த்தில் இருக்கிறனால இது என்னது? பயோஸ்பியர் அப்படின்னு ஃபார்ம் ஆகுது. அப்போ படிநிலைகள்னு சொல்கிறோம் பார்த்திங்களா? இதில் இண்டிவிஜுவல் ஆர்கானிஸில் ஆரம்பித்து எங்கே போய் முடியுது? பயோஸ்பியரில் போய் முடியுதான். புரியுதுங்களா? பயோஸ்பியருங்கிறது நம்ம எர்த்துங்கிறது என்னது? ஒரு பயோஸ்பியர். புரியுதுங்களா?
அதுதான் அந்த ஈக்காலஜிக்கல் ஹியரார்கி. உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இன்ட்ராக்ஷன் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் வித் என்விரான்மெண்ட் ரிசல்ட்ஸ் இன் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் குரூப்பிங் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் விச் இஸ் கால்டு ஈக்காலஜிக்கல் ஹியரார்கி. புரியுதுங்களா? அதாவது ஒரு ஆர்கானிஸுக்கும் என்விரான்மெண்ட்டுக்கும் இன்ட்ராக்ஷன் நடந்து என்ன ஃபார்ம் ஆகுது, நமக்கு ஒரு பயோஸ்பியர் ஃபார்ம் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ அதில் இந்த பேசிக் யூனிட் ஆஃப் ஈக்காலஜிக்கல் ஹியரார்கி அப்படின்னு கேட்டோம்னா எது சொல்லுவாங்க? இண்டிவிஜுவல் ஆர்கானிசம். இதான பேசிக். இந்த ஹியரார்கியில் வந்து பேசிக்னா என்னது? இண்டிவிஜுவல் ஆர்கானிசம். புரியுதுங்களா? சரி, அடுத்து வந்து நம்ம ஈக்காலஜியில் வந்து என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஈக்காலஜியில் இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இப்போ பிரான்ச்சஸ் ஆஃப் ஈக்காலஜி அப்படின்னு பார்த்தோம்னா இதில் 2 பிரான்ச்சஸ் இருக்குங்கிறாங்க. ஒன்று வந்து ஆர்ட் ஈக்காலஜி, இன்னொன்று சின் ஈக்காலஜி. ஆர்ட் ஈக்காலஜி அப்படிங்கிறது ecology of an individual species is called species ecology and it is also called species ecology ன்னு சொல்லுவாங்க. அதாவது இண்டிவிஜுவல் ஸ்பீசிஸ், ஒரே ஒரு ஆர்கானிசம், அது பிளான்டாக இருக்கலாம் அல்லது அனிமலாக இருக்கலாம், ஒரே ஒரு ஆர்கானிசம் அதை சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட், அதுக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பற்றி படித்தா அதுக்கு பேர் ஆர்ட் ஈக்காலஜி. புரியுதுங்களா? இப்போ வந்து நான் உதாரணத்துக்கு செம்பருத்தி செடி இருக்குது, அந்த செம்பருத்தி செடிக்கும் அதை சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பற்றி படித்தா அது ஆர்ட் ஈக்காலஜி. சின் ஈக்காலஜிங்கிறது அப்படி இல்லை. பாப்புலேஷன் ecology of population on community with one or more species. நிறைய ஸ்பீசிஸ் இருக்கிறது அந்த இடத்துல. செம்பருத்தி மட்டும் இல்லாமல் மற்ற பிளான்ட்ஸும் அந்த இடத்துல இருக்கும். ஸோ மற்ற எல்லா ஸ்பீசிஸோட அந்த என்விரான்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பற்றி படித்தா அதுக்கு பேர் என்னது? சின் ஈக்காலஜி. ஆர் அதுக்கு பேர் என்னென்னு சொல்லுவாங்க? கம்யூனிட்டி ஈக்காலஜி அப்படிம்பாங்க. புரியுதுங்களா? கம்யூனிட்டினால என்ன அர்த்தம்? ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வந்து மோர் தென் 1 or 2 ஸ்பீசிஸ், 2-3 ஸ்பீசிஸ் அந்த ஆர்கானிசம்ஸ் வந்து அங்கே லிவிங் இருந்து அதை சுற்றி என்விரான்மெண்ட்டோட இன்ட்ராக்ட் பண்ணால் அதுக்கு பேர் தான் சின் ஈக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? சரி, அடுத்து பாருங்கள். இந்த அட்வான்சஸ் டெவலப்மெண்ட் இந்த ஃபீல்ட் ஆஃப் ஈக்காலஜி. இந்த ஈக்காலஜியில் வந்து நிறைய டெவலப்மெண்ட் வந்திருக்குது. ஸோ அது மூலமாக என்னென்னா வேரியஸ் நியூ டைமென்ஷன்ஸ் அண்ட் பிரான்ச்சஸ், இந்த ஈக்காலஜியில் நிறைய பிரான்ச்சஸ் வந்திருக்குங்கிறாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன சொல்கிறாங்க பாருங்கள். மாலிகுலர் ஈக்காலஜி, ஈகோ டெக்னாலஜி, ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஈக்காலஜி, என்விரான்மெண்டல் டாக்சிகாலஜி அப்படிங்கிற பிரான்ச்சஸ்லாம் நம்ம அந்த ஈக்காலஜி ஈக்காலஜியில் வந்து வந்த பிரான்ச்சஸ், நியூ பிரான்ச்சஸ் இப்போ வந்து வந்திருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹேபிடேட் அண்டு நிச் அப்படிங்கிற 2 டாபிக் பார்ப்போம். ஹேபிடேட் அண்டு நிச் அப்படின்னா என்ன, அதுக்கு ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். ஹேபிடேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் நிச். ஹேபிடேட்டுங்கிறது எ ஸ்பெசிஃபிக் ஃபிசிக்கல் பிளேஸ் ஆர் லொக்காலிட்டி ஆக்குபைடு பை an organism or any species with has a particular combination of abiotic or environmental factors, but the environment of any community is called biotop. அதாவது ஹேபிடேட் அப்படின்னா என்னென்னா எ ஸ்பெசிஃபிக் ஃபிசிக்கல் பிளேஸ் ஆர் லொக்காலிட்டி. ஃபிசிக்கல் பிளேஸ்னு என்ன அர்த்தம்? ஒரு இடம். புரியுதுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் ஃபிசிக்கல் பிளேஸ்னால் ஒரு இடம். இப்போ பர்டிகுலராக வந்து ஒரு குளம்னு வச்சுங்க, குளத்தில் தண்ணி இருக்குது. இந்த குளம் அப்படிங்கிறது ஒரு பாண்டு வந்து நான் சொல்கிறேன் ஒரு ஃபிசிக்கல் பிளேஸ். ஆக்குபைடு பை an ஆர்கானிசம், அதில் வந்து ஒரு ஆர்கானிசம் ஆக்குபைட் பண்ணியிருக்குது. இப்போ அந்த குளத்தில் என்ன இருக்குது? மீன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பை an ஆர்கானிசம் ஆர் எனி ஸ்பீசிஸ், அதாவது ஒரு ஸ்பீசிஸ், அதாவது நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபிஷ், மீனை சொல்கிறேன். which has a particular combination of abiotic. ஸோ அந்த ஸ்பீசிஸ் வந்து எதோட பர்டிகுலர் காம்பினேஷன்? அந்த ஏபயோட்டிக்னு என்னது? வாட்டர். ஸோ அதோட வந்து என்னது? ஒரு காம்பினேஷன் பண்ணி அந்த ஃபேக்டரோட காம்பினேட் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதுதான் வந்து ஹேபிடேட். பட் த என்வரான்மெண்ட் ஆஃப் எனி கம்யூனிட்டி இஸ் கால்டு பயோடாப். இப்போ அந்த இதுக்கு என்ன சொல்கிறாங்க? பயோடாப்புங்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே அந்த வாட்டருங்கிறது ஏபயோட்டிக், ஃபிஷ்ஷு மீனுங்கிறது பயோட்டிக். அப்போ என்ன ஆகுது? அங்கே பயோடாப்புங்கிற இதுக்கு மாறிடும். ரெண்டும் சேர்ந்து அது பயோடாப். புரியுதுங்களா? ரைட், இது ஹேபிடேட் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுங்க. அடுத்து நிச் அப்படிங்கிறது ஈக்காலஜிக்கல் நிச் அப்படிங்கிறது என்னென்னா டு அன் ஆர்கானிசம்ஸ் பிளேஸ், ஒரு ஆர்கானிசனுடைய பிளேஸ் இந்த பயோட்டிக் என்விரான்மெண்ட். இந்த பயோட்டிக் என்விரான்மெண்ட் என்ன அர்த்தம்? ஒரு பர்டிகுலர் பிளேஸ் கிடையாதுங்க.
பயாட்டிக் என்விரான்மெண்ட் என்ன அர்த்தம், அந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த பயாட்டிக் என்விரான்மெண்ட் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷனல் ரோல் இன் அன் ஈகோசிஸ்டம். ஒரு ஆர்கானிசம் அது வந்து இந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த என்விரான்மெண்ட்டில் அது எங்கே ரியாக்ட் பண்ணுது, அந்த ரியாக்ட் பண்ணக்கூடியது புரியுதுங்களா, அந்த ஃபங்க்ஷனல் ரோல் புரியுதுங்களா, அதுதான் வந்து நிச் அப்படிங்கிறாங்க. எங்கே வந்து ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கோ அதுதான் நிச் அப்படிங்கிறாங்க. இந்த டேர்ம் வந்து காயின் பண்ணது யாருன்னா ரோஸ்வெல் ஹில் ஜான்சன் அப்படிங்கிறவர் தான் இவர் அந்த வேர்டை வந்து நிச்சுங்கிற வேர்டை இன்ட்ரடியூஸ் பண்ணார். பட் என்னென்னா அதை வந்து ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணது யார், கிரேனல் அப்படிங்கிறவர் தான் அதை யூஸ் பண்ணார், இந்த நிச்சுங்கிற வேர்டை யூஸ் பண்ணார். புரியுதுங்களா? சரி, இப்போ அதுக்குரிய டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு டேபிள் கேபிடேட் நிச் அப்படிங்கிறத ஒரு டேபிள் காலமாக கொடுத்துருக்காங்க. அந்த டேபிள் காலத்தில் நீங்கள் பாருங்கள், சொன்ன பார்த்தீங்களா, ஹேபிடேட் அப்படின்னா என்ன, நிச் அப்படின்னா எனக்குன்னு சொல்லியிருக்கேன். அதுக்குரிய டிஃப்ரென்ஸ் ஒரு ஃபிசிக்கல் ஸ்பேஸ், சேம் ஹேபிடேட் மே பி ஷேர்ட் பை மெனி ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த அதே குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணியிலேயே மேபி ஷேர்ட் பை மெனி ஆர்கானிசம்ஸ். இப்போ அதுலேயே வந்து என்ன சொல்லலாம், மீன், நண்டு, நத்தை இதெல்லாம் இருக்குல்ல, அதுதான் ஹேபிடேட். ஸ்பெசிஃபிசிட்டி இஸ் எக்ஸ்பெக்டட் பை ஆர்கானிசம். ஸ்பெசிஃபிசிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம், அதுதான் அந்த மீனுக்கு தண்ணி தான் அதனுடைய வாழிடம். தரையில் போய் வாழுமா மீன், வாழ முடியாது. அதாவது ஸ்பெசிஃபிசிட்டி ஆஃப் அந்த எக்ஸ்பெக்டட் பை ஆர்கானிசம். நிச் அப்படின்னா ஃபங்க்ஷனல் ஸ்பேஸ் ஆக்குபைடு பை அன் ஆர்கானிசம் இந்த சேம் ஈகோசிஸ்டம். இப்போ ஒரு ஈகோசிஸ்டத்தில் ஒரு ஃபங்க்ஷனல் ஸ்பேஸ், இப்போ வந்து அந்த இடத்துக்கு வந்து ஒரு கொக்கு வருது, மீனை பிடிக்கிறதுக்கு வருது பார்த்தீங்களா. இப்போ அந்த அந்த இடத்துல வந்து மீனுக்கு அது ஹேபிடேட், பட் அங்கே வரக்கூடிய கொக்குக்கு வந்து என்னது, அது நிச். ஃபங்க்ஷனல், அது வந்து செயல்படக்கூடிய இடமா இருக்குது அந்த ஆர்கானிஸுக்கு, எதுக்கு, கொக்குக்கு. ஸோ அது வந்து நிச்சை வந்து அந்த ஆர்கானிஸுக்கு நிச். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கிள் நிச் இஸ் ஆக்குபைடு பை சிங்கிள் ஸ்பீசிஸ். புரியுதுங்களா? நிச் இப்போ குளம்னாலே என்னது, மெயினாக கொக்கு தான். புரியுதுங்களா? அந்த இடத்துக்கு அதுதான் வரும். அந்த மாதிரி இப்போ வந்து ஃபாரஸ்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா புலி, சிங்கம் இருக்குது, அதுக்கு அது நிச். ஏன்னா அங்கே வந்து அது வந்து இருக்குது. ஸோ ஆர்கானிசம்ஸ் மே சேஞ்ச் தயர் நிச் வித் டைம் அண்ட் சீசன். ஸோ அந்த ஆர்கானிசம் வந்து என்ன ஒன்றுமா சேஞ்ச் தயர் நிச் வித் டைம் அண்ட் சீசன். ஸோ அந்த பேர்டு வந்து என்ன செய்யணும்னா, அந்த கொக்கு வந்து என்னென்னா வருஷம் பூரா அந்த குளத்துக்கிட்டேவா நிற்கும், இருக்காது. தண்ணி இல்லைன்னா அங்கேயேவா இருக்காது. அப்போ அந்த சீசன், அந்த டைம், அதுக்கு தகுந்த மாதிரி என்ன நிற்குமா அந்த ஆர்கானிசம் அதனுடைய நிச் வந்து மாற்றிக்கும். புரியுதுங்களா? அந்த குளத்தை விட்டு போட்டு என்ன செய்யும், தண்ணி எங்கே இருக்குதோ ஒரு ஆற்றுக்கு போயிடும். ஆற்றுல போய் கொக்கு என்ன ஒன்று மீன் பிடிக்க அங்கே போயிடுமா. ஸோ அப்போ சேஞ்ச் பண்ணிக்கும். புரியுதுங்களா? அதுதான் நிச். இப்போ பாருங்கள், வேடந்தாங்கல் பார்த்துருப்பீங்க, பறவைகள் சரணாலயம். அங்கே வந்து பறவைகள் வந்து வெளிநாட்டிலேருந்துலாம் வருது. ஸோ அது வந்து ஒரு நிச் மாதிரி சீசன் வந்து வரும், அந்த ரீப்ரொடக்டிவ் டைம் அங்கே இருக்கும். அப்புறம் மறுபடியும் என்ன வரும், மறுபடியும் அதனுடைய ரீப்ளேஸ் பண்ணி அதனுடைய இடத்துக்கு போகுது. ஸோ அது வந்து நிச். அந்த ஆர்கானிசம், அந்த பேர்டுக்கு வந்து அது நிச் அப்படிம்பாங்க. புரியுதுங்களா? ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸு. சரி, அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது உங்களுக்கு ஈக்காலஜிக்கல் ஈக்குவலன்ஸ் அப்படிங்கிறதுல என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஈக்காலஜிக்கல் நிச், அது மாதிரி ஈக்காலஜிக்கல் ஈக்குவலன்ஸ், அதாவது டேக்ஸானமிக்கலி டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் ஆக்குபையிங் சிமிலர் ஹேபிடேட்ஸ் in different geological regions are called ecological equivalence. அதாவது என்னென்னா, அதாவது different species occupying similar habitats in different geographical regions. habitat வந்து ஒரே மாதிரியாக இருக்கும், ஆனால் நம்ம பூமியில் அந்த ஸ்பீசிஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டு, அந்த பிளேஸில் வந்து அந்த ஸ்பீசிஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுக்கு இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள். certain species of epiphytic orchids. எபிபைட்டிக் அப்படின்னா தொற்று தாவரம். எபிபைட்டுன்னு அர்த்தம், ஒரு பிளான்ட் வந்து இன்னொரு பிளான்ட் மேலே உட்காந்துக்கிட்டு அதுக்கு இருப்பிடம், ஷெல்டர் வாங்கிட்டு வாழக்கூடியதை எபிபைட். அதில் வந்து ஆர்கிட்ஸ், அதில் வந்து வெஸ்டர்ன் கேட்ஸ் ஆஃப் இந்தியா, இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆர்கிட்ஸ், அது வந்து என்னென்னா டிஃபர் ஃப்ரம் தி எபிபைட்டிக் ஆர்கிட்ஸ் ஆஃப் சவுத் அமெரிக்கா. சவுத் அமெரிக்காவிலே அங்கேயும் என்னது ஆர்கிட் தான், இங்கேயும் அந்த ஆர்கிட் தான். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய எபிபைட்டும் அந்த இங்கே இருக்கக்கூடிய எபிபைட் என்னங்கிறாங்க, அந்த ஸ்பீசிஸ் வந்து டிஃபர் ஆகுது. ரெண்டுமே எபிபைட்டு தான்,
ஆனால் ஸ்பீசிஸ் வந்து என்ன ஆகுங்கிறாங்க அங்கே இது அதுவும் டிஃபர் ஆகுது அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா? அதேமாரி ஸ்பீசிஸ் ஆஃப் கிராஸ்லேண்ட்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் கேட்ஸ் ஆஃப் இந்தியா டிஃபர் ஃப்ரம் த கிராஸ் ஸ்பீசிஸ் ஆஃப் டெம்பரேட் கிராஸ்லேண்ட்ஸ் ஆஃப் ஸ்டெப்பி இன் நார்த் அமெரிக்கா. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த கிராஸ் லேண்ட் புல்வெளிகள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. இப்போ புல்வெளினா என்னது? கிராஸ். அது வந்து என்னது? கிராஸ் தான், புல் தான். ஆனால் நம்ம இந்தியாவில் வந்து வெஸ்டர்ன் கேட்டில் இருக்கக்கூடிய புல்லும் அமெரிக்காவில் நார்த் அமெரிக்காவில் அங்கே இருக்கக்கூடிய அந்த கிராஸ் லேண்ட் அந்த புல்லும் பார்த்திங்கன்னா டிஃபர் ஆகுது அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ அந்த ரெண்டுமே என்ன தான்? ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ் தான், ஃபுல்ஃபில்லிங் சிமிலர் ரோல்ஸ் இன் தேர் ரெஸ்பெக்டிவ் கம்யூனிட்டிஸ். புரியுதுங்களா? ஸோ அந்த ஃபஸ்ட்டு வீடியோ அதோட முடியுது. அடுத்த வீடியோவில் ஈக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் பார்ப்போம். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ்.